ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனும் என்னோடய வீக்கெண்ட் ரொட்டீன் மட்டும் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த வீடியோங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு உள்ள வீடியோ. ஓகேங்களா? ஸோ இதில் நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். வீக்கெண்டில் வந்துட்டு ஹேர் பேக் போட்டிருப்பேன். செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையை வச்சு ஹேர் பேக் போட்டிருப்பேன். ஸோ அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு செம்பருத்தி. ஸோ இதோட பூக்கள் அந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா க்ரீனிஷாக அந்த பூக்கள் பார்க்க நல்லா கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இது இயற்கையான ஒரு கண்டிஷ்னர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் பேக் வந்து வீக்லி ஒன்ஸ் போட முடியாட்டினாலும் மந்த்லி ட்வைஸ் வந்து இதை போட வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போட்டிங்கன்னா நல்லா நம்மளோட ஹேர் வந்து நல்லா சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட கூந்தலை வந்து கருமையாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேங்களா? நான் வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன், பூக்களும் இலைகளும் எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சமாக அரைச்சிட்டு, இது வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நான் என் பொண்ணுக்கு தான் அந்த ஹேர் பேக் போட்டு விட்டேன். ஆக்சுவலாக நான் போடுற பிளானில் இருந்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால போட முடியல. என் பொண்ணுக்கு வந்து ஹேர் பேக் போட்டு விட்டேன். போட்டு விட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் பேக் போட்டு நல்லா வந்து அந்த ஸ்கேல்ப்புக்குள்ளெலாம் நல்லா போகிற மாதிரி முடியை நல்லா பிரித்து இந்த வாகு எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரித்து நம்ம வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கேல்ப்பில் நல்லா அந்த மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளோட மெயினான டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு ஹேர் க்ரோத் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேல்ப்போட ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸ்கேல்ப் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் இப்போ இல்லை தான், பட் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் மாறி ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்காக ஹெர்பல் பேஸ்டாக நம்ம வந்து சில விஷயங்கள் செய்யும்போது நம்மளால் வந்து நம்மளோட ஹேரை வந்து மீட்டெடுத்துக்க முடியும். நம்மளோட ஸ்கேல்ப் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால்ங்கிறது வந்து கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஹேர் பேக்கு. ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா நான் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் வச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஷைனிங்காக இருக்கும், சில்கி அண்ட் ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் எவ்வளோ நேரம் வேணுமோ 1 hourக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குன்னா நல்லா அப்ளை பண்ணி நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா வந்து அதுக்கப்புறம் வந்து ஹேர் பாத் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த தண்ணியில் வந்துட்டு எதுவும் குளோரின் இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம குளிக்கிற தண்ணியும் மேட்டர்ஸ், அது இல்லாமல் நம்ம எடுக்கிற இன்டேக்கும் இருக்குது. ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஹெர்பல் ஷாம்பு போட்டு, இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி ஹெர்பல் ஷாம்புனே வந்து நிறைய வருது பார்த்திங்கன்னா. ஸோ வந்து அதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு கெமிக்கலும் அதில் இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஹேருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் எனக்கு கிடைக்கிறத வந்து வாங்கி நம்ம அதை வந்து மைல்டு ஷாம்பு போட்டு நம்ம வந்து ஹேர் பாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், நல்லா வந்துட்டு ஹேர் பாத் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஈர முடியில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஈர முடியில் நம்ம சீப்பு போடவே கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பண்ணுற தப்பு அதுதான். ஓகேங்களா? சும்மா கையாலேயே தான் அதில் உள்ள சிக்கெல்லாம் எடுத்து விடணும். அதுவும் வந்து ஈரமாக இருக்கும்போது பிடிச்சி பிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நல்லா நேர் வகுடு எடுத்துக்கணும். இந்த சைட் பாதி முடி, இந்த சைட் பாதி முடி 2ஆக பிரித்து போட்டுட்டு நல்லா நம்ம விரல்களை வச்சு நல்லா கோதி அதில் உள்ள சிக்கெல்லாம் வந்து எடுக்கணும். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், ஹேர் ஃபால் வந்து இருக்காது. அது வந்து நம்ம தலை குளிச்சோம்னா அந்த ஹேரோட ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்கேல்ஃபெல்லாம் கொஞ்சம் ஊறி போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொன்னேன். ஸோ இதோட நான் என்னோடய டெய்லி அன்றைக்கி நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறதையும் நான் அதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா வந்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைனா நான் வந்து ஹேர் கேர் ரொட்டீன் அதை மட்டுமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து லெமன் ரைஸ் தான் செஞ்சேன் நேற்று. லெமன் ரைஸ் செஞ்சுட்டு எக் வந்து ஃப்ரை பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள மஞ்சத்தூள் போட்டோம் பார்த்திங்களா, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை சாறு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கடலை வறுத்து வச்சுட்டு அது தோல் வந்து நீக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாம் செய்யும்போது புளி சாதம் லெமன் சாதம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம், அதோட கொஞ்சம் பெருங்காயம். ஓகேங்களா? ஸோ எங்கள் ஊர் சைடு நான் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து நல்லா பொரித்து எடுத்து ஒரு இடிக்கிற கல்லில் போட்டு வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை
தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கடலை வந்து நான் தோல் நீக்கி வச்சுக்கிட்டேன். தோல் நீக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா கடுகு, அதோட பார்த்திங்கன்னா 2-3 வரமிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இந்த கடலை இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெமன் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்பலாம் வந்து புளி சாதத்துக்குள்ள மாதிரிலாம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் என்ன போயிட்டுருக்குன்னா பெருங்காயம் வந்து நான் பவுட்ராக போட மாட்டேன் எப்போதுமே, கட்டி பெருங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ அந்த கட்டி பெருங்காயம் எந்த அளவு வேணுமோ அதை எடுத்துகிட்டு நான் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வெந்தயத்து கூடவே அந்த இடிக்கிற கல்லில் போட்டு அதை வந்து நான் இடித்து தனியாக வச்சுக்குவேன். இப்போதைக்கு வந்து இதை சேர்க்கக்கூடாது இதில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன தாளிப்பெல்லாம் சொல்லலாம் பார்த்தீங்களா, தாளிப்பு எல்லாம் போட்டுட்டு கடுகு போட்டு கடலை, வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்டோட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து ஊற்றிடணும். அதில் ஊற்றிட்டு லைட்டாக அந்த கொதி வரும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து சாதம் போட்டு கிளற நேரத்துலையோ இல்லை வந்து இறக்கி வச்சதுக்கப்புறமோ தான் அந்த பொடியை வந்து அதில் சேர்க்கணும். எந்த பொடினா அந்த இடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பொடியை வந்து அதில் சேர்க்கணும். அடுப்பில் இருந்து கொதிக்கும் போதே நீங்கள் இதை சேர்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வந்து புளி சாதத்துக்கு வந்து அடுப்பில் இருக்கும்போது ஃபஸ்ட்டே சேர்ப்பாங்க. பட் வந்து ஆனால் லெமன் சாதத்துக்கு வந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் இதை வந்து ஆட் பண்ணணும். அந்த மாதிரி ஆட் பண்ணால் தான் இது வந்து கசக்காமல் இருக்கும். பட் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொடியை ஆட் பண்ணி சாதம் ஆட் பண்ணி நம்ம வந்து கிளற வேண்டியதுதான். கிளறிட்டு உப்பு சரியாக இருந்தால், உப்பு வந்து ஓகேவாக இருந்துச்சுன்னா நம்ம சர்வ் பண்ணிடலாம். இல்லைன்னா உப்பு பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து நான் நேற்று வந்து அந்த ஹேர் கேர் ரொட்டீனோட நான் நேற்று சமைச்ச சாப்பாடு. ஸோ இதுக்கு வந்து நான் எக் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ நான் எக் ஃப்ரை பண்ண வீடியோவை நான் எடுக்கலை. சரி ஒரு ட்ரை பண்ணேன், சரி ரொட்டீன் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீக்கெண்ட் ரொட்டீன் போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை ஹேர் கேர் டிப்ஸ் மட்டுமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டுட்டுமா அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஆஃப்டர் ஹேர் வாஷ் எடுத்ததுக்கப்புறம் உள்ள வீடியோ நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஷார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆஃப்டர் வாஷ் பார்த்திங்கன்னா முடி வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஒரு கண்டிஷ்னர் மாதிரி தானே, நம்மளுக்கு இயற்கை கண்டிஷ்னர் தானே, அதனால் வந்துட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அதோட டெக்ஸ்சர்ஸு. ஆனால் அதை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதமும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஹேரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம், நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். என்ன தான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் பேக்லாம் போட்டாலும் ஏதாவது ஒரு டைம் கொடுத்து நம்ம அதுக்கு வந்து நம்ம லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து பண்ணணும். எப்படின்னா அந்த முடியை கோதி விட்டு அந்த ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா ஸ்கேல்ப் ஹெல்த்து. ஸோ இதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஹேர் க்ரோத்தில். ஸோ நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இன்றைக்கி நம்ம என்ன சமைச்சோங்கிறதையும் போடலான்னு நினச்சேன். ஸோ நான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இல்லை என்ன மாதிரி வீடியோ நான் வந்து போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு வந்து டே வந்து எனக்கு இப்படி தான் போணுச்சு. ஆக்சுவலாக நேற்றே நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். கொஞ்சம் சில பல வேலைகளால் என்னால் வந்து இந்த வீடியோ நேற்று போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன வேலை விஷயமாக நான் அலைஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், நான் வந்து என்னோடய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வீடியோ போடட்டுங்களா, டெய்லி ரொட்டீன் மாதிரி, இல்லை வீக்கெண்ட் ஹேர் கேர் ரொட்டீனு ப்ளஸ் வந்து என்னோடய அன்னைக்கு ரொட்டீன் போடட்டுங்களா, அந்த மாதிரியும் எனக்கு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் நேற்று வந்து நாங்கள் வந்து பண்ண வீக்கெண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் அன்றைக்கி நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் நான் வந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு பாப் அவுட் ஆகும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் மோர் வீடியோஸ் வேணும், என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் எனக்கு வந்து சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் வந்து நிறைய வந்து ஹெர்பல்ஸை பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் அதுவும் வந்து கண்டினியூ பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா.
ஸோ நீங்கள் தான் எனக்கு வந்து சஜஷன் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்